சாந்தியோட தங்கையும் தாய் தந்தையிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். என் தாய் தந்தைக்கு பின்னால் இருந்து என்னுடைய தங்கையை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தை வளர்த்து ஆளாக்கி வருகிறேன். இருந்தாலும் இந்த பாவி என்னுடைய தங்கையை காப்பாற்ற தெரியாமல் பிச்சைத்தலவா காப்பாற்ற வருகிறேன். இந்த நிலைமையோட தங்கைக்கு தெரிந்தால் என்னுடைய தங்கை வந்து என்ன பாடுபடுத்த தெரியவில்லையே.
அண்ணா அம்மாவும் நீ அப்பாவும் நீ சாந்தி, நீ என்றென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அதிகாலையில் எழுந்தவனே அப்படி நீ செய்யக்கூடிய வேலை என்னன்னா விவசாயம் விவசாயம். ஆமா, இது நாள் வரையில் ஒரு நாட்கள் நான் பார்த்தது கிடையாது. நீ செய்யக்கூடிய வேலையை இங்கு நான் பார்த்தேன். ஐயோ, நீ பார்க்க வேண்டாம், நீ பார்க்கவே கூடாது. நீ பார்க்க நீ செய்யக்கூடிய வேலையை பார்த்தவருடைய கண்ணுடைய கண்ணி. ஆமா, எப்படி வந்து ஒரு வேலை சாதத்திற்கு வெளி இல்லாமல் எப்படி வந்து ஆனா நீயும் அனித வேலைக்கு செல்வி இந்த தங்கி சீரோடு சிறப்போடு வளர்த்துவாங்க. அது போகட்டும் அண்ணா, என்னமா கேட்க போற? கண்டிப்பா வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன், நிச்சயமாக நிச்சயமாக. அண்ணா, எங்க கல்வி சாலையில் ஆண்டு விழா ஒன்று நடக்கிறது. ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழையில் அனைத்து பேரும் விதவிதமா ஆடை போட்டு வருவாங்க. ஆனா எனக்கு இருப்பது இந்த ஒரே ஒரு ஆடை எப்படி நம்புவது? சாந்தி, என்னுடைய உடல் பொருள் அனைத்தும் நீதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அப்படி இருக்க நீ எதை கேட்டாலும் வாங்கி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர். ஆமா, அண்ணா, நிச்சயமாக வாங்கி தருவீங்களா? என்னோட கேட்ட ஒரு ஆசை. இது என்னடா இது? இதுவா? இதுதான் முத்துமணி. இது பவளமணி. இது வைரமணி. அண்ணா, இது முத்தமணி பவளமணி வைரமணி சொல்றீங்க. ஆமா, வேறொன்னு கேட்க போனா அது என்னடா நீங்க சொல்லுங்க. இது என்னடா இது? இதை பற்றி கேட்கப்பல புறப்படுமா? அப்படி என்னடா இது? இது என்னன்னு சொல்லணும். சொல்றேம்மா, காலம் வரும், நேரம் வரும், அப்ப சொல்றேம்மா. இதை போட்டுக்கிட்டு இருக்க கல்வி சாலை அழைத்து வந்து என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லுங்களேன். இது சிரிக்கிறாங்களா? அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? தெரியல. தங்கா, இதை பற்றி தான் சொல்ல வேண்டும். சொல்றேன், ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது சொல்றேம்மா. நிச்சயமாக, கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை விடுங்க அண்ணா. அந்த ஆடை நிச்சயமாகிட்டு வரேன். சரி, உன் கூட வீட்டுக்கு வந்தால அவன் எங்க என்னுடைய தங்கையுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முன்னதற்காக உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் தாயி. உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் அம்மா. இறைவா, இறைவனவன் சோதனைகள் எந்த இதயத்திலே வேதனைகள். இனி ஒரு நாள் வசந்தமில்லை எந்த இதயத்திலே நினைவலைகள். எந்த இதயத்திலே நினைவலைகள். இறைவனவன்
ஒரு மதிப்பிற்குரிய திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மேல்குளத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் மணியம், கர்ணம், அசேஷம், தலைவர், உபத்தலைவர், வார்டு கவுன்சிலர் மற்றும் மகளிரணி, இளைஞரணி இவர்களுடைய பெயரால் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் நெடுமுறை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னி நாடகமன்றத்தை பாராட்டி கொடுத்த சொன்ன காணிக்கை 1,01 சுபோஜயம். இந்த இனிய வேளையிலே அன்பு கலைவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் நெடும்பறை ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 201 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். அவருடைய பெயர்களை நீங்கள் மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டும். வியாசர்பாடி புள்ள சரியான தொல்லை ஜெகன், மணலி மணிமாமா, பரபரப்பு பிரகாஷ், விறுவிறுப்பு விஷ்ணு, லோக்கல் லோகேஷ், மார்க்கமான மாதேஷ், ரூட்டு தல ருத்ரன், அசால்ட் ஆனந்தீஸ்வர், கைமால் கமலேஷ், கிசு கிசு கிசாந்த். பெயர்லாம் நம்ம ஊர்ல தான் இப்பதான் நாங்கெல்லாம் கேள்விப்படுறோம். அருமையான பெயர். இந்த பெயர் சதிகர்ல இருந்து எடுத்து அதுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து திரும்பி 200 ரூபாய் பரவாயில்லையா? 2000 ரூபாய். சரி, மறுபடியும் கேட்டுக்கொண்டுதான் அந்த பெயர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக கவனிக்கவும். வியாசர்பாடி புள்ள சரியான தொல்லை ஜெகன், மணலி மணிமாமா, பரபரப்பு பிரகாஷ், விறுவிறுப்பு விஷ்ணு, லோக்கல் லோகேஷ், மார்க்கமான மாதேஷ், ரூட்டு தல ருத்ரன், அசால்ட் ஆனந்தீஸ்வர், கைமால் கமலேஷ், கிசு கிசு கிசாந்த். அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்க, கொடுத்துருவாங்க. அந்த அன்புலத்திற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். தங்கையை காப்பாற்றுவதற்காக இந்த பாவனை தலைவாக காப்பாற்றுகிறேன். தங்கைக்கு தெரிந்தால் தங்கை மனது என்ன வந்து முடியுமா தெரியும்.